எல்லாமே நீங்கள் வீட்டில் அரௌண்ட் ஏரியா ஆல்ரெடி தெரியுங்களா உங்களுக்கு இல்லை ஈவினிங் தான் பிகினர்ஸ் எல்லாமே எல்லாருமே பிகினர்ஸா அதான் இன்னைக்கு வந்து அவர் எம்எல்ஏ வந்து பார்க்குற எம்எல்ஏ அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சு நான் அவங்களுக்கு ஏதோ அவசரமாக ஒர்க் இருந்துச்சு நான் சொல்லியிருந்தேன் யாருக்கு என் பேர் வசந்தா பண்ணியிருப்பேன் நான் வந்து நம்ம செக்ரட்டரி டு திஸ் யூனிட் லீகல் சர்வீஸோட ஸ்டாஃப் நான் லீகல் சர்வீஸ் தான் அது ரன் பண்ணுறாங்க லீகல் சர்வீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது ஒரு 100-year ஓல்டு என்ஜிஓனா தொண்டு நிறுவனம் 100 வருஷம் ஆச்சு அது ஆரம்பிச்சு மாரி கிளப்பெல்லாம் யாருன்னு சொல்லிட்டு ஒரு டெய்லி ஆரம்பிச்சு 5 பசங்களை வச்சு ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 100 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு போன வருஷத்தோட 22 யூனிட்ஸ் வச்சுருக்காங்க அதில் ஒரு யூனிட் இந்த யூனிட் இதில் வந்து 8th ஸ்டாண்டர்டு படித்து பாஸ் பண்ண முடியாத பசங்க 10th முடியாத பசங்கள்லாம் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் தொழில்நுட்ப கல்வி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களால தியரிலாம் படிச்சு எழுத முடியல அதனால் அவங்களுக்கு வந்து இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜோட சர்வீஸ் பண்ணுறது மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அப்புறம் வந்து ஆட்டோமொபைல் அதுக்கு ஏசி இந்த மாதிரி வேரியஸ் இவர் சொல்லி தராங்க அப்புறம் 2 இயர்ஸ் கோர்ஸ் முடிஞ்ச பிறகு பசங்களை நம்மளே வந்து அவங்கள கம்பெனியில் சேர்த்துக்கணும் அவங்களுக்கு 10,000 rupees ஸ்டைபண்டோட ட்ரைனிங் எடுக்கிறாங்க டாடா மோட்டர்ஸ் டிவிஎஸ் ஹோண்டா இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் போய் சேர்த்துருக்காங்க அந்த பாய்ஸ் அங்கெல்லாம் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு மந்த்லி ஸ்டைபண்ட் கொடுக்குறாங்க அவங்க ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அந்த கம்பெனி அவங்க எடுத்துப்பாங்க நேச்சுரலாக நீங்கள் 8th பாஸ் பண்ண முடியாது குழந்தை போயிட்டு நம்ம ஒரு டிகிரி லெவல் இன்ஜினியரிங் லெவலில் படிக்க முடியாது இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆரம்பிச்சது ஒரு காலத்தில் இது வரைக்கும் ஒரு 5,000-6,000 பேர் டெலிவரி கற்று வெளியே போயிருப்பாங்க கொரோனாக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஒரு 5,000 உள்ள 30 இயர்ஸ் இருக்கிறாங்க சார் வந்து சண்முகத்தில் வந்து மெக்கானிக்கல் ஸோ அதனால் இது வந்து நல்லா ஃபுல் ட்ரைனிங் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணி நம்ம 3 months கோர்ஸ் மாதிரி பண்ணலாம் தான் சொல்லி ஆரம்பிச்சுட்டு அது வந்து வேணும் இந்த நம்ம குவாலிட்டிஸ் இருந்தாலும் திடீர்னு அவங்க கூப்பிடுவாங்க ஆனால் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி உங்களுக்கு வந்து இவங்களுக்கு சொல்லிடுவாங்க 20 மிஷின்ஸ் வச்சுருக்கோம் டீச்சரும் நல்ல டீச்சர் இருப்பாங்க ஸோ நீங்கள்லாம் ஆர்வம் வந்து கற்றுக்கணும் 3 months ஏதாவது உங்களுக்கு நம்ம லேடிஸ் ரொம்ப வசதியாக இருக்கும் இல்லைங்களா நம்மளே கட்டிங்லாம் கற்றுக்கிட்டாங்க அதுலேயும் நிறைய அந்த டீச்சர் இஸ் குவைட் நாலேஜபிள் நம்ம மற்ற ஒர்க்லாம் கூட சொல்லி தருவாங்க ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் செட்டில் ஆன உடனே நெக்ஸ்ட் சைட் பை சைட் ஷிப் ஸ்டார்ட் ஆகும் சின்ன சின்ன கேர்ள்ஸ் இருக்காங்க காலேஜ் முடிச்சிட்டிங்களா நம்ம ஸ்கூலுக்கு நீங்கள் ஜம்முன்னு வந்துருக்காங்க நிறைய தெரியல வெரி குட் அதனால் வந்து என்னோட நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது எப்பவுமே எங்கள் அம்மா சொல்லுவாங்க வேலை கற்றுக்கோ கையில் கட்டி கற்றுக்கோ ஆனால் அப்போல்லாம் யாரும் கற்றுப்பாங்க வேலை இப்போ உணவு எதுவும் நம்ம கற்றுக்கலாம் முடியவே முடியாமல் அதனால் இந்த விஷயம் கற்றுக்கலாம் வேறு பசங்களாம் கற்றுக்கிட்டு நம்ம என்ன கற்றுக்கிறது அட்லீஸ்ட் நான் ஒரு பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு வந்து ஹெட் மிஸ்டர்ஸாக வந்து நான் ரிட்டையர் ஆனாங்க ஆல் ஓவர் இந்தியா நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒரு பெரிய ஆஃபீஸில் இருக்காங்க திருநெல்வேலியில் இருக்காங்க யூனிவர்சிட்டியில் ஸோ ரிட்டையர் ஆகிட்டு சென்னை சென்ட்ரல் டெல்லி பாம்பே ஆல் ஓவர் இந்தியா நான் சர்வ் பண்ணியிருக்கோம் அதனால் அங்கே நிறைய ஸ்கூல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆன்லைன் போஸ்ட்டு நம்ம விரும்பி வந்து இது பார்க்குறேன் உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்க யாராவது இருந்தால் உங்களுக்கு ஜாயின் பண்ணி சொல்லுங்கள் இயர் ஃபீஸ்லாம் ரொம்ப 15,000 20,000 நான் வருஷத்துக்கு வாங்குறேன் அது கூட மெதுவாக கட்டிங்க இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த படிக்க முடியாத குழந்தைங்க எல்லாருமே டிகிரி படித்து எல்லாருமே மேலே வரணும் கொஞ்சம் நேரம் மட்டும் படிக்க முடியாதுங்கிறதுலாம் கிடையாது அவங்க டேலண்ட்டை வச்சு இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா மெக்கானிக்கல் ஷாப்ஸ்லேயும் நம்ம பசங்க படித்த பசங்களாக இருப்பாங்க கொஞ்சம் பேர் அவங்களே ஓன் பண்ணுறாங்க மெக்கானிக்கல் ஷாப்ஸு கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க அதனால் இட்ஸ் வெரி குட் கண்டிப்பாக நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாமே கற்றுக்கலாம் பக்கத்தில் இருந்தால் சொல்லுங்கள் அவங்களுக்கு வந்து நீங்களும் வாங்க ட்ரைனிங் கிளாஸ்க்கு இன்னும் நிறைய பேர் கொடுத்துருவாங்க கண்டிப்பாக நடக்கும் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் அவருக்கு திடீர்னு நான் வரல அவங்க கூப்பிட்டாங்க நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அந்த பாலிட்டிஷியன்ஸ் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போ டேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ண என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறது இப்போ கிறிஸ்மஸ் வெக்கேஷன் வருது அதை மிஸ் கேட்டுட்டு டேட் போட்டுக்கலாம் நீங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக ரெகுலராக படிக்கலாம் ஆஃப்டர் 2 hours இது பார்க்கணும் இல்லையா கண்டிப்பாக